ப்ளீஸ் வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான நெஞ்சு எலும்பு குழம்பு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல்லைக்கனில் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் வரும். இன்றைக்கி வந்து 1 கிலோ நெஞ்சு எலும்பு வாங்கியிருந்தது. அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த நெஞ்சு எலும்பு கறியை மட்டும் போடணும். இப்படி போடுறனால அந்த கறியில் இருக்க தண்ணி வரட்டும் ஃபஸ்ட்டு வெளியேறும். இப்படி வெளியேறும்போது அந்த கறி வந்து கொஞ்சம் ஸ்மூத்னஸ்ஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு பேனில் வந்து 4 ஏலக்காய், 10 கிராம்பு அண்ட் ஒரு சுருள்பட்டை வந்து ஒன்று எடுக்கும்போதே அது நிறையா வரும். அதெல்லாம் கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் சீரகம் அண்ட் 1 ஸ்பூன் மிளகு இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு அண்டு 4 வந்து பிரியாணி இலை. இது கொஞ்சம் பொன்னிறமாக அந்த ஏலக்காயோட தோல்லாம் மாறும். அந்த சீரகம் சோம்பெல்லாம் பொரியும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுக்கணும். அண்டு வறுத்துட்டு அரைக்கணும். ஆற வச்சுட்டு வந்து அரைக்கணும். இந்த பொடி எதுக்குன்னா, இந்த பொடி வந்து நம்ம நான்வெஜ் யூஸ் பண்ணுவோம்ல, அப்போ வந்து இந்த பொடிகள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு கரம் மசாலா தூள் சேர்ப்போம். அண்டு இந்த பொடி வந்து இப்படி அரைச்சி சேர்க்கும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அதனால் அது மறக்காமல் செஞ்சு பாருங்கள். அண்டு நான் வந்து தண்ணி எதுவுமே ஊற்றலை. ஆனால் குக்கர்லேருந்து பார்க்கும்போது அந்த கறியிலேருந்தே அவ்வளோ தண்ணி வெளியே இருந்துச்சு. தண்ணியெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்து கறி முழுங்குற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு சூப்புக்கு எப்பயும் போல் வந்து 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்டு 10 சின்ன வெங்காயம் அரைச்சது, அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, ஒரு தக்காளி இதை ஃபுல்லாக கட் பண்ணி போட்டுட்டு சூப்புக்கு வேக வச்சாச்சு. இந்த சூப்பை தான் வந்து பொதுவாக நம்ம டிசீஸில் இருக்கும்போது வந்து கொடுக்க சொல்லுவாங்க. யாராச்சும் கொஞ்சம் சோர்வாக இருந்தாங்க அண்டு போனில் வந்து கொஞ்சம் ஸ்டெமினா வேணும்னா இதை எடுத்துக்க சொல்லுவாங்க. உப்பு எடுத்து தனியாக வச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் அந்த 2 ஸ்பூன் பொடி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பொடியை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது அது சேர்த்துக்கணும். அப்புறம் வந்து இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதை தக்காளி 1 இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் அண்டு 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 3 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் இதெல்லாம் நல்லா வதங்கணும் பொடி. ஸோ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வேக வச்ச கறி தண்ணியை வந்து கொஞ்சமாக சூப்பு எடுத்ததுக்கப்புறம் மீதி உள்ளதை அப்படியே வந்து அப்ளை பண்ணிடலாம். அண்ட் இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா தாளிச்சிட்டு கொஞ்சம் கொதிக்கும். மைல்டாக கொதிக்கும் போதே வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிடணும். அண்டு தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கொதிக்க விடுங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து மட்டன் கொலஸ்ட்ரால், இன்னும் தேங்காய் சேர்க்கும்போது ரொம்ப கொலஸ்ட்ராலாக இருக்கும். ஸோ வந்து கொலஸ்ட்ரால் பேஷண்ட் வந்து அதை எடுத்துக்க வேணாம். அப்புறம் நான் இதிலேயே வந்து ஆஃப்டர்நூன் வந்து கிரேவிக்கு இந்த பொடியை தான் யூஸ் பண்ணேன். கிரேவி எப்படி செய்யணும்னு உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நான் எப்படின்றத சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.